வணக்க மக்களே, வெல்கம் டு கீரிப்பள்ள சேனல். பொட்டியே எடுக்க போகும் சௌந்தர்யா என்னடா சொல்கிற கீரின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பயங்கரமான கியூரியாசிட்டியோட வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, ஸோ பார்க்குற அத்தனை பேரும் இந்த லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட கீரிப்பள்ள சேனல் 2.0, ஓகேவா? ஸோ அதனால் இதில் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஏன் பொட்டியே எடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பணப்பெட்டி வாரம் தான் வைக்க போகிறாங்க. அந்த டாஸ்க் ரிவைண்ட் வீக் அப்படிங்கிறது இல்லை போல். 3 வாரம் தான் சொல்லி சேதுபதியே சொன்னார். ஸோ பொட்டி வாரம், டிக்கெட் டு ஃபினாலே வாரம், அதுக்கப்புறம் ஃபைனல் வீக், இதுதான் வந்து நடக்க போகிறது. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே வந்து இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் தான் வைப்பாங்க. எப்போதுமே இந்த ஃபினாலே வீக்குக்கு முதல் வீக்கு தான் டிக்கெட் டு ஃபினாலே வைப்பாங்க, ஓகேவா? அதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த வாரம் மணி இன் த பாக்ஸ், ஸோ அதுதான் கேட்க போகிறாங்க. எத்தனை லட்சத்தில் ஆரம்பிப்பாங்கன்னா, ஐ திங்க் ப்ராபப்ளி பிகினிங்கே வந்து 2 லட்சத்தில் ஆரம்பிப்பாங்க. 2, 3, 6, 8, 10, 15, மேக்ஸிமம் 18 லட்சம் வரையும் வைப்பாங்க. ஏன்னா அதுதான் அந்த கேமோட ஃபார்மெட். அதிகபட்சம் 20 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த சீசன் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ சீசன் 8 ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கூட பலம்லாம் பொட்டி வைக்கிறதுல. அண்ட் ஏன் சௌந்தர்யா எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அதிகமாக பணம் மேலே கவனம் செலுத்துறது வந்து சௌந்தர்யா தான். அண்ட் வந்து அவங்களோட பேரண்ட்ஸே, அதாவது சௌந்தர்யோட பேரண்ட்ஸு சில விஷயங்கள் வந்து ஹிண்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் இல்லை உன் மேலே இருக்குது, நீ ஒத்துக்கலை, நீ பண்ண தப்பு நீனே ஒத்துக்கலை, உன்னை சுட்டி காட்டுறாங்க, இது மாதிரி பண்ணாத, அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து சௌந்தர்யா அப்பயே வந்து ஓகே, ஏதோ சரியில்லையே, நம்மளை பற்றி நம்ம பேரண்ட்ஸே சொல்லும் போது வெளியில் ஆடியன்ஸ் எப்படிலாம் நினைப்பாங்க, அப்போ நம்மளுக்கு வந்து வின்னருக்கு வாய்ப்பு இல்லை போல், வரவங்கெல்லாம் முத்துக்குமரன் சூப்பராக பண்ணுறாங்க, முத்துக்குமரன் வேற லெவல், முத்துக்குமரன் சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு எங்கேயோ ஒரு தாட் வந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து ஜெஃப்ரி எவிக்ட் ஆனதுமே, ஆகா ஜெஃப்ரியே தூக்கிட்டாங்களே, நம்ம என்ன எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் இதாகிடுச்சு போல். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ அன்சிதான் எவிக்டட் அப்படிங்கிறது சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக பொட்டி கிட்டக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது, சீரியஸாக. ஏன்னா அவங்க வந்து 70 lakhs வந்து எனக்கு வந்து ஸ்கேம் ஆயிடுச்சு, போயிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை காம்பன்சேட் பண்ண ஒரு 18 லட்சம் வச்சா அதை எடுத்துட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரன்னருக்கும் இப்போ அந்த இது இல்லாமல் போச்சு. ஏன்னா ராணுவுக்கு வர கிளாப்ஸு, மற்றவங்களுக்கு வர கிளாப்ஸு நேற்று சௌந்தர்யாவுக்கு இல்லையா, ஆக்சுவலாக அது கட்டலாம் இல்லையா, அது வரவே இல்லையா, அவ்வளோ கிளாப்ஸும் வரலையா. ஸோ ரியல் ஆடியன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு இருக்காங்க, ரியலான விஷயங்கள் நடக்க போகிறது. அதனால முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த வாரம் பொட்டி எடுக்கலைன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால சௌந்தர்யா வந்து பக்கவாக பிளான் பண்ணி பொட்டி ஏற்றிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன், சௌந்தர்யா பொட்டி எடுக்கலாமா வேணாமா, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி போய் எடுங்க நான் சொல்ல கிடையாது. நடக்க போகிற விஷயத்த நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். இல்லை வேற யார் எவ்வளோ அமௌண்ட் வச்சா எடுக்கணும், அவங்க வந்து டிசர்வ் ரன்னர் கூட கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட வரேன். அடுத்து ராணுவை பற்றி ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது, அது நான் உங்களுக்கு வரேன், சில ப்ரூஃபோட வரேன், ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன் வித் கீரிப்பள்ள சேனல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.